அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அரசியலுக்குள் வந்துட்டார் அப்படின் பொழுது எம்ஜிஆர அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியாத பொழுது, அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத பொழுது, ஏன்னா மக்களுடைய செல்வாக்கு அப்படி ஆயிப்போச்சு. எம்ஜிஆருக்கு இந்த நடிகை கிசு, எம்ஜிஆர் அந்த நடிகையை தனிமையில சந்திச்சுட்டாங்க, எம்ஜிஆர் கூட இந்த நடிகை தான் இருக்காங்க. என்னன்னாங்க ஒரு நடிகை இணைச்சு பேசுறது, அவங்க கூட ஏதோ இவங்க குடியும் குத்திரமா இருக்கிற மாதிரியான ஒரு கதையை அவுத்து விடுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் ஆகும் அப்படின்னு நினைச்ச பொழுது அதெல்லாம் கிடையாதுங்க. அது அவருடைய பர்சனல் வாழ்க்கைங்க. அதை தாண்டி மக்கள் செல்வாங்க. எம்ஜிஆருக்கு அப்படிதான். ஆமாங்க, நடிகருங்க அவரு. எம்ஜிஆர் அவ்வளவு பேர் பார்க்கதான் செய்வாங்க, கை கொடுப்பாங்க, அவ்வளவு பெண் ரசிகைகள் இருந்தாங்க. அது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை இருந்து போட்டோம். எங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும், எங்களுக்கு ஒரு நல்ல சிஎம் வேணும் அப்படின்னா கடகடன்னு தூக்கி இது பண்ண வச்சாங்க அவங்க மக்கள். ஏன்னா தெளிவா இருக்கிறாங்க. இப்ப என்னத்துக்கு இந்த மனு தாக்கல்? இப்ப ஏன் விஜயை போக்கஸ் பண்ணி இந்த விஷயங்கள் அப்படின்னு பொழுது இதுல அரசியல் இருக்குப்பா. இந்த அரசியல் களத்துக்குள்ள விஜய் குறிப்பாக 2026ல ஒரு பவுடர் பூசினவர், ஒரு பால்வாடி, அவர் இந்த அளவுக்கு வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த வளர்ச்சி, அந்த காண்டு